உங்கள் எல்லாரையும் 2வது நாள் ஆன்லைன் கிளாஸுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் காம்படிட்டர்ஸ். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த இன்னொருத்தர் அதே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோம், ஒரு ஊரில் நம்ம இருக்கோம், அந்த ஊரில் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதே மாதிரி தொழிலை மற்றவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது அவங்களோட விலை எப்படி இருக்குது, அவங்க ப்ராடக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம என்ன விலைக்கு விற்கிறோம், அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க, அப்புறம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டும் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டும் குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பேக்கேஜிங்லாம் எப்படி இருக்குது, அவங்க அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள் நம்மளோட காம்படிட்டர், நம்மளோட போட்டியாளர் வந்து என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாரு, இன்கேஸ் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி தராங்களாம், அதாவது நிறைய அது மாதிரி என்ன மாதிரியான ஆடான்லாம் அவங்க கொடுக்குறாங்க, ஆடான் சர்வீசஸ்லாம். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளை மாதிரி நம்ம காம்படிட்டரும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது நம்மளை விட ஒரு நூதனமான புது மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயினாக பண்ணுறதுக்கு, நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த காம்படிட்டிவ் ஸ்டடின்றது ரொம்ப முக்கியமானது. சில பேர் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கணும். மோனோபாலி அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் காம்படிஷனே இல்லாமல் நம்மளோட தரத்தை மேலே உயர்த்திக்கிட்டே போகிறது. அதாவது நம்ம மோனோபாலியாக நம்ம பிஸ்னஸை மாற்ற அதாவது நான் நல்ல விதமான மோனோபாலியாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து காம்படிஷனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்படிஷனே இல்லை, அதனால் நான் வந்து எதுவுமே இம்ப்ரூவே பண்ண மாட்டேன், எந்த ஸ்டடியும் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், இருக்கிற கண்டிஷன் அப்படியே போட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கவே கூடாது. நம்ம குவாலிட்டி, ப்ரைஸிங் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பீரியாடிக்கலாக. காம்படிட்டர் வந்த பாடு தான் நம்ம வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வி நீட் டு இன்க்ரீஸ் அவர் ஸ்கேல். நம்ம லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நம்ம பிஸ்னஸ். ஸோ ஓகே, நம்மக்கிட்ட எல்லா கஸ்டமரும் வராங்கிறாங்க, ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே சேல் ஆகிது அப்படின்லாம் இருக்கவே கூடாது. ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ஷார்ப்பாக நம்ம ஐஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எப்படி இருக்குது, மற்ற ஊர்லலாம் இந்த ப்ராடக்ட் எப்படி விற்குது, அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுங்களில் மற்ற சிட்டிங்களில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஏரியாவில் ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அதர் பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பிஸ்னஸை. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோமோ, ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக்ஸ்டைலில் நம்ம ஒரு கடை திறந்து வச்சுட்டு அதில் எல்லாமே இன்வென்ட்ரியாக ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா கஸ்டமருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்லை நம்மளே வந்து இந்த ட்ரெண்டுக்கு என்ன மாதிரியான, அதாவது என்ன மாதிரி இங்கே இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, இந்த ட்ரெண்டுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் சேல் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக்கை வச்சு அதுக்கு ஒரு இன்ஸ்டால் ரீல்ஸ் அது மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம மார்க்கெட் பண்ணுறோமா, அது மாதிரிலாம் நிறைய யோசிக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கடையை திறந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் சேல் நடந்துடாது. ஏன்னா மக்கள் யாரும் வந்து வீட்டை விட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கடையை திறந்து உங்கள் கடையில் வாங்கணும்னு நெசசிட்டியே கிடையாது. வீட்டில் உட்காந்த இடத்துல அழகாக ஃபோனை திறந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நேரம். இந்த டைமில் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அந்த பொருள் அமேசானில் என்ன விலை விற்குது, அதுக்கு எல்லாம் என்ன மாதிரி ரிவ்யூ போடுறாங்க, அது மாதிரி நிறைய காம்படிட்டிவ் ஸ்டடி வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு பென்ட்ரைவ் விற்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென்ட்ரைவ் நம்ம சேல் பண்ண போகிறோம். இது வந்து 128 GB 32 GB. ஸோ இந்த பென்ட்ரைவை நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரைஸிங் எப்படி வைக்கிறது. இதில் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா அவங்க போடுவாங்க 1500 ரூபா, 660 ரூபா, 1500 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நம்ம எம்ஆர்பியில் விற்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம வாங்கின விலையே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன விலை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து லோக்கல் மார்க்கெட்டில், அதாவது நம்ம எலக்ட்ரானிக் ஷாப் லோக்கலில் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸாம்பிள், இது வந்து சாண்டிஸ்க் அல்ட்ரா 3.0 ஃப்ளாஷ் ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அமேசானில் போய்ட்டு
அந்த பொருள் வந்து என்ன விலை விற்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1600 போட்டிருக்கு. ஆனால் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 831 விற்கிறான். டெலிவரி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலே கொடுத்துட்றான் அப்படின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்பீடு வந்து இது சேம் ப்ராடக்ட்டு அவன் வந்து 839 இங்கே நம்ம லோக்கலில் கேட்டிங்கன்னா கடையில் எலக்ட்ரானிக் ஷாப்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 900 1300 அப்படி வச்சுருப்பான். அப்படி வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குவாங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீட்டில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் அழகாக உட்காந்துட்டு ஃபோனை எடுத்து இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். நாளைக்கு காலை எனக்கு 2 மணிக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? பட் அதுக்காக நான் இங்கேருந்து இப்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ நான் ஒரு கேஷுவல் வேரில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்காக நான் வந்து ஃபேண்ட்டெல்லாம் மாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கடையில் வந்து இதை வாங்கணுமா அப்படின்னா நெசசிட்டி கிடையாது. ஸோ இது வந்து எமர்ஜென்சி இம்மீடியட்டாக ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து கொடுத்துட போகிறான். நான் உட்காந்து இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு நான் வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய அட்வான்டேஜ் வந்து அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்மளும் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன்றது ரொம்ப தவிர்க்க முடியாதது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்டலாம் காம்பீட் பண்ணீங்களோ இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து மாறுது. இன்றைக்கி நீங்கள் இதே பென்ட்ரைவை இதே 839 ருபீஸ்க்கு விற்றீங்கன்னா தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. அது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்தே நம்ம வந்து டெலிவரி பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணி உங்கள் கடை எல்லாமே மாற்றணும். ஏன்னா பழைய காலம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஒரு பால் பேக்கெட்டு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. யாரும் போய்ட்டு கீழே போயிட்டு இப்போ நாங்கள் வந்து 15th ஃப்ளோரில் இருக்கோம். கீழே போனால் கீழவே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கடை இருக்குது. அங்கே வாங்க மாட்டோம். ஏன்னா இதுதான் கன்வீனியன்ட் ஆகிடுச்சு பீப்புளுக்கு. இது வந்து பழக்கமாகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோனை எடுத்து அந்த ஆப்பில் இப்படி ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து இப்போ பால் பேக்கெட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நான் இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு இது வந்து முக்கியமான பிஸ்னஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஃபோனை எடுத்து அழகாக ஆர்டர் பண்ணி பஞ்ச் பண்ணி கேட்டில் அப்ரூவல் கொடுத்துட்டோன்னா அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் காலிங் பில் அடிக்கும், வீட்டில் இருக்கவங்க போய் வாங்கிப்பாங்க, வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சோம்பேறித்தனம்னு சொல்ல மாட்டேன். டைமை ப்ரொடக்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ வந்து டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸ்பெசிஃபிக்காக அந்த சிட்டி சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஆன்லைனுக்கான அப்ரோச் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். அவங்களுக்கு அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த இப்போ 1 மணி நேரம் நான் வந்து இப்போ என்னோடய ஹவர்ஸில் வந்து இப்போ நான் 1 hour நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுக்கிறேன்னா என்னோடய பெர் ஹவர் சார்ஜ் வந்து 2500 நான் அந்த 2500 அந்த கிளாஸ் எடுத்து அதில் ஏர்ன் பண்ணுறதை பார்க்கணுமா, இல்லை நான் வந்து மறுபடியும் பால் பேக்கெட் வாங்கினது பார்க்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ மனிதன் வந்து இப்போ என்னாச்சுன்னா அவனோட பண தேவைகள் அதிகமாகிட்டுருச்சு. இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது, வளர்ச்சி நிறைய இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸை சாதகமாக அந்த வழியில் எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம அந்த என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட்லேயே நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அப்பப்போ நம்ம வந்து மாறிக்கணும். நம்ம பிஸ்னஸை நம்ம ரீவேம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் உங்கள் பிஸ்னஸில். இன்றைக்கி காலம் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த டிமாண்டுக்கு நம்ம சப்ளை பண்ணால் தான் டிமாண்ட் வர்சஸ் சப்ளையில் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ப்ராடக்ட் அவன் கஸ்டமர்கிட்ட எடுத்து போய் கொடுக்க முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த லெசன்ஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அருகில் உள்ள கடைகளில் விலை, தரம், பேக்கேஜிங் எல்லாம் எப்படி இருக்குலாம் அதை செஞ்சு போய் பாருங்கள். அமேசானில் போய் பாருங்கள், அந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க எப்படிலாம் சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் அந்த திங்க் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட், நீங்கள் வச்சுட்ருக்க ப்ராடக்ட் எந்த அளவு அங்கே தேவை இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்கள் கஸ்டமர் வந்து நேரில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 1 or 2 கிலோமீட்டர்லேருந்து தான் உங்கள்கிட்ட வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க பீப்புளோட பிஹேவியரை தெரிஞ்சுக்கணும். ஓரளவு அவங்களோட எப்படி அவங்க சீசனலாக எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதாவது இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அவங்க எப்படி இருக்காங்க, எங்கே வாங்குகிறாங்க. நீங்கள் என்ன மாடலாக இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, இது 2 விதமான விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே சிட்டியில்
இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் 1500 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1500 வீடை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரோடு என்ட்ரன்ஸ்லேயே 2-3 பெரிய கிராசரி ஸ்டோர், மளிகை சாமான் கடைலாம் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு 1500 வீடு இருக்குது, அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு. பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உள்ளே இருக்கவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகிடுது, காலையில் 9 மணிக்கு வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே நாள் வந்து சண்டே. அந்த சண்டேவும் இவங்க போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஷாப்பிங் பண்ணி கிராசரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்க மெரினா மால், அதாவது எங்கள் வீட்டிலேருந்து நேர்பை இருக்க மெரினா மாலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு பெரிய அதாவது கிராசரி கீழே வந்து மாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அமேசிங்காக அழகாக கூலாக அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் காஃபி டீலாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டு வைக்கிறாங்க காம்படேட்டிவ் ப்ரைஸில். ஏன்னா வந்து பல்காக வாங்கி விற்கிறான் இல்லையா, அதனால் அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கி ட்ராலியில் வச்சு காரில் வச்சு அது வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் லிஃப்ட்டில் தூக்கி வராங்க. ஸோ இங்கே எப்படி, அதுதான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் என்ன தான் நியர்பையில் என்ன கொடுத்தாலும் அவங்க வாங்குவாங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஸோ தயவு செஞ்சு உங்கள் கஸ்டமரோட அந்த ஏரியாவில் கஸ்டமர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க பேட்டர்ன் ஆஃப் பையிங் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு போய் கடை திறந்து அமைதியாக உட்காந்துனே இருக்க வேண்டியது தான். யாரும் வரமாட்டாங்க. எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே எடுக்காமல் இன்றைக்கி வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸு கூட நீங்களாம் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்கள்ல, இது நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், நான் இப்போ சென்னையிலேயே உட்காந்துட்டு நான் பாட்டு நீங்கள் நேரில் வரவங்க மட்டும் கிளாஸ் எடுத்தால் சம்பாதிக்க முடியுமா? ஸோ நம்ம ஸ்கேலப் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது அவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்ஸில் சேருவாங்க. தேவையில்லைன்னு சேருவாங்களா? சேர மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ யார் நம்ம கஸ்டமர், அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம அந்த கஸ்டமர்களுக்கு நம்மளை தவிர வேறு யாராவது காம்படிட்டர் வந்து விற்கிறாங்களா அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணணும். ஸோ நீ இது பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் என்ன, உங்களோட பிஸ்னஸில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நான் இன்றைக்கி சொல்கிறத நீங்கள் செஞ்சு எனக்கு ஈவினிங்குள்ளே அனுப்பணும். அதாவது ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பீரியாடிக்கலாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது என்னென்னா ஸ்வாட்னா அதாவது ஸ்வாட் அப்படின்னா என்ன, இப்போ பாருங்கள் ஸ்வாட் அனாலிசிஸில் அந்த எஸ் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ வந்து வீக்னஸ் அப்படின்வாங்க. ஓன்றது ஆப்பர்ச்சுனிட்டி, டீன்றது த்ரெட். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஒரு பிஸ்னஸில் நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம தூரமாக இருந்து ஒரு பார்வை பார்க்கணும். அதாவது ஈகிள் பார்வை மாதிரி, கழுகு பார்வை மாதிரி தூரமாக இருந்து நம்ம பிஸ்னஸில் உண்மையாலுமே என்ன நமக்கு ஸ்ட்ராங்கான விஷயம்லாம் இருக்குது, என்ன ப்ளஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல எழுதணும். ஸ்ட்ரென்த்தில் அழகாக எழுதுங்க. 1 2 3 4 5 இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த்து சார், என்கிட்ட வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னவோ அதை எழுதுங்க. அடுத்து டபிள்யூ, ஸ்வாட்டுக்கு டபிள்யூனா வீக்னஸ். உங்கள் பிஸ்னஸில் இருக்க வீக்னஸ்லாம் என்னென்ன இருக்குது. வீக்னஸ் எக்ஸாம்பிள், உங்கள் காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரைஸிங் நிறைய டிஸ்கவுண்ட் நிறைய கொடுக்குறாங்க, என்னால் கொடுக்க முடில, அந்த வீக்னஸ் தான் வீக்னஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எத்தனை பேர் இது பிஸ்னஸை பண்ணுறாங்க, உங்கள் பிஸ்னஸை எத்தனை பேர் எவ்வளோ சேல் நடக்குது ஓவராலாக. நீங்கள் விற்கல, ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்கல்ல, எங்கேருந்து வாங்குகிறாங்கல்ல. ஸோ அவங்க எங்கே வாங்குகிறாங்க, யார்கிட்டேருந்து வாங்குகிறாங்க, எவ்வளோ வாங்குறாங்கன்ற ஓரளவு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கீங்க, அந்த ஏரியாவில் ஒரு சீசனலாக என்ன மாதிரியான பொருட்கள்லாம் விற்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி அங்கே இன்கேஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்தால் துணிலாம் நம்ம லோக்கலில் தான் எடுக்கிறாங்களா, இல்லை வெளியே மால் பெரிய பெரிய எம்என்சிங்களோட பெரிய பெரிய ஷாப்பில் போய் எடுக்கிறாங்களா அப்படிலாம் யோசிங்க. ஸோ யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டுனா என்னென்னா,
இப்போ நீங்கள் ஒரு கிராசரி ஸ்டோர் வச்சுட்ருப்பீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இவ்வளோ பெரிய நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே டேரெக்டாக நம்மகிட்ட வாங்கிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம த்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ 10 நிமிஷத்துலேயே வந்து வாங்கிட்டு போய் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. நம்ம கடைக்கு யாருமே வரதில்ல. ஸோ இதெல்லாம் த்ரெட்டு. காலப்போக்கில் இந்த பிஸ்னஸில் இந்த அச்சுறுத்தல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான அச்சுறுத்தலான்ட்டு நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்படி ஒரு ப்ளஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ ஓகேவா, அவங்க SWOT அப்படி போட்டுட்டு எஸ்ஸில் என்னென்னலாம் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸில் என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்து, ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னெல்லாம் ஸ்ட்ரென்த், த்ரெட்டில் என்னெல்லாம் என்ன த்ரெட்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன வாய்ப்பெலாம் இருக்குது, இப்படி 4 காலமாக பிரிச்சுட்டு இப்படி கூட்டல் மாதிரி போட்டு 4 காலமாக பிரித்து ஒவ்வொன்றதுல SWOT அப்படின்னு போட்டு ஓப்பனாக உங்கள் ஆழ்மனதில் என்ன யோசித்து ப்ராப்பராக எழுதுங்க. அதை எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குன்னா, உங்களோட இப்போ கரண்ட்டாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அதனோட கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஓகே, என் பிஸ்னஸில் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குப்பா, அதெல்லாம் வீக்னஸ்ஸாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணணும் அப்படின்னு வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டினா இதெல்லாம் சூப்பராக பண்ணால் இவ்வளோ எனக்கு பெனிஃபிட் வரும், இவ்வளோ சேல் வரும், மாதம் இவ்வளோ ரெவென்யூ பண்ண முடியும், என்னால் மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சேல் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிங்க, கண்டுபிடிங்க. அப்புறம் த்ரெட்டு, உண்மையாலுமே என்ன த்ரெட் இருக்குது, இங்கே வந்து ஏதாவது இந்த பிஸ்னஸில் ஃப்யூச்சரில் கடை ரொம்ப ரெண்ட்டு ஏற்றினே போகிறாங்களா, காஸ்ட் ரொம்ப அதிகமாகினே இருக்கா, உங்களால் வந்து பிரேக் ஈவன் பண்ண முடியலையா, அதாவது ப்ராஃபிட்டே வரமாட்டேங்குதா. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கம்பல்சரியாக நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸோட என்ன கண்டிஷன்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, காம்படிட்டர் யார், அவங்களோட அவங்க கொடுக்குற சர்வீஸும் நம்ம கொடுக்குற சர்வீஸும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிறது. அது ஒரு விதமான மார்க்கெட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறது காம்படிட்டர் வச்சு. 2வது, நம்ம பிஸ்னஸ் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அதை தெரிஞ்சது தான் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அமேசிங்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன 2 விஷயத்துக்குமான நீங்கள் என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து தெளிவாக எழுதுங்க. என் காம்படிட்டர் யார், அவன் எவ்வளோ பண்ணுறாங்க, நான் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்லாம் எழுதிட்டு உங்கள் காம்படிட்டரை ஸ்டடி பண்ணுங்கள். 1 2 3 4 5 இதெல்லாம் யார் உங்களுக்கு காம்படிட்டர் நினைக்கிறீங்க அவங்க எல்லாமே போடுங்க. அப்புறமா வந்து ஸ்வாட் அனாலிசிஸில் இப்படி ஒரு ப்ளஸ்ஸாக பிரிச்சுட்டு ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் டபிள்யூன்னு போட்டு வீக்னஸ்லாம் என்னென்னலாம் வீக்னஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி போடுங்க, த்ரெட்ஸ் என்னென்னு போடுங்க. ஸோ நானும் உங்களுக்கு என் பிஸ்னஸில் இருக்க ஸ்வாட்டை போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்களும் எனக்கு போட்டு அனுப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த லெசன் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ஒரு சார்ட் எடுத்து உங்களுக்கு அதை எழுதிட்டு அதை வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் லெசன்ஸை போடுறேன். நீங்களும் ஒரு பேப்பரை எடுத்து என்னமோ எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவீங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா வீடியோ பார்த்தா மட்டும் போதும், நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணி நீங்களும் உங்களோட ஒரிஜினலாக நீங்கள் என்ன இன்புட் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். சும்மா கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேஸ்ட். ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைலாம் அண்டர்கோயிங் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்பில் எடுத்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு காம்படிட்டர் யார், இது எப்படி எடுத்துகிட்டு போனோம், இப்போ மாதம் நீங்கள் எவ்வளோ வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, கரண்ட்டாக இவ்வளோ தான் வருமானம் வருது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சனிக்கிழமை சாட்டர்டே கிளாஸில் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட 1-on-1 வீடியோ காலில் பேசுகிறப்போ நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.